வாழ்க நண்பர்களே, நம்ம தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து நம்ம வீடியோஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போது சமூகத்தில் தொடர்ந்து நடக்கிற விஷயங்கள் நம்ம தொடர்ந்து பார்க்குறோம். வழக்கறிஞர் பிரச்சனைகள் மாத்திரமல்ல, டாக்டர் பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லது பத்திரிக்கையாளர் பிரச்சனையாக இருக்கட்டும், தொடர்ந்து பார்த்திங்கன்னா நிறைய டாக்டர்களாக இருக்கட்டும், இல்லை பத்திரிக்கையாளராக இருக்கட்டும், அட்வொகேட்டாக இருக்கட்டும், நிறைய பேர் வந்து உயிருக்கு வந்து அச்சுறுத்தல் விட்டுக்கிட்டு நிறைய பேர் வந்து அது கொலை செய்யப்படுறாங்க. இப்போ தொடர்ந்து கூட நம்ம பார்த்தோம். ரீசெண்டாக வந்து கிண்டியில் கூட ஒரு டாக்டரை வந்து பிரச்சனை பண்ணி அங்கே வந்து இஷ்யூ ஆகிடுச்சு. ரெண்டாவது ஒரு பத்திரிக்கையாளர், நியூஸ் 7 ரிப்போர்ட்டர் பத்திரிக்கையாளர் கூட சில மாதங்கள் முன்னாடி அதையும் பிரச்சனை பண்ணாங்க. அது இல்லாமல் தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா வழக்கறிஞர் அட்வொகேட்ஸ்க்கு வந்து ஒரு பாதுகாப்பு இல்லாமல், ஒரு செக்யூரிட்டி இல்லாமல், ஒரு ப்ரொடெக்ஷன் இல்லாமல் தொடர்ந்து வந்து வெட்டி கொலை செய்யப்படுறாங்க. ஸோ இந்த வெட்டி செய்கிற அந்த கொலை, இந்த கும்பல்கள், இந்த கூலிப்படைகளாக இருக்கட்டும் அல்லது வந்து வேறு எதனா ப்ரீவியஸ் ரிவெஞ்ச் மூலியமாக ஏதாவது ஒரு கரை வைத்து வழக்கறிஞர் வெட்டுறாங்க. ஏதோ ஒரு ஆஃபீஸில் போய் வெட்டுறது, ரோட்டில் வெட்டுறது இல்லாமல் கோர்ட்டு வாசல்லையே வெட்டுற அளவுக்கு, நீதிமன்றம் உள்ளே வெட்டுற அளவுக்கு, அந்த அளவுக்கு ஒரு அட்வொகேட் வந்து இன்செக்யூராக இருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷனில் வந்து எப்படி அவங்க ஷைன் ஆக முடியும், எப்படி தைரியமாக நம்ம நீதிமன்றம் போக முடியும்? இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் அட்வொகேட்டுக்கு சப்போர்ட் பண்ணல, நான் பொதுவாக சொல்கிறேன். இப்போ ஒரு அட்வொகேட் தப்பு பண்ணாலும் தப்பு தான், சாமானிய மக்கள் ஒரு லேமேன் தப்பு பண்ணாலும் தப்பு தான். ஸோ அதுக்காக சட்டம் இருக்கிறது. இப்போ ஜூலை 1க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா BNS ஆக்டு, BNSS ஆக்டு, அப்புறம் வந்து பாரதிய நியாய சங்கீதா, பாரதிய நியாய சுரக்ஷா சங்கீதா, மன்னிக்கவும், பாரதிய நியாய சாட்சி சங்கீதா, அந்த மாதிரி ஒரு 3 சட்டத்தை, IPC, CRPC, எவிடன்ஸ் ஆக்ட், இந்த 3 சட்டத்தையும் திருத்தங்கள் பண்ணி மத்திய அரசு மூலியமாக திருத்தங்கள் பண்ணி பார்லிமெண்ட்டில் பில்லை பாஸ் பண்ணி பிரசிடென்ட் கிட்ட ஆக்டை மாற்றி அங்கே அசண்ட்டை வாங்கிட்டு நடைமுறை கொண்டு வரதை ஃபாலோ பண்ணுறாங்க. இதுவுமே எதனா புது எஃப்ஐஆர் போடுறாங்க, சார்ஜ் ஷீட் போடுறாங்கன்னா அந்த புது ப்ரொவிஷன்ஸை வந்து ஆட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய சட்டத்திருத்தங்கள் வந்திருக்கு. இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா, நான் இந்த வீடியோஸில் ரொம்ப நேரமாக நான் பேசி வந்து உங்களை இதை குழப்புறதோ இல்லை வந்து ரொம்ப நேரமாக பேசி அதை உங்களை வந்து போரிங் நான் விரும்பலை. நான் சொல்ல போகிற கண்டென்ட் வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இருக்கும். என்ன விஷயம் பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து அட்வொகேட் வந்து இது கொலை செய்யப்படுறாங்க. ஏதாவது வந்து இதுக்காக ஸ்டெப் எடுக்கணும். ஏன்னா அவங்களும் ஒரு மனிதர் தான், அவங்களும் வந்து ஒரு ஆனிமல்ஸோ இல்லை வந்து ஒரு மனுஷன் வந்து மிருகம் கிடையாது, அவங்களும் ஒரு ஜீவன் தான். பார்த்தீங்களா? அப்போ வந்து ரீசெண்டாகவும் நீங்கள் வந்து நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பில் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. ஹோசூர் பிரச்சனை மட்டும் கிடையாது, பல இடத்துல தமிழ்நாட்டில் இருக்கிற 39 மாவட்டம் தொடர்ந்து டெய்லி ஏதோ ஒரு அட்வொகேட் ஒரு இடத்துல கொலை செய்யப்படுறாங்க. ஒன்று ஆஃபீஸ் உள்ள பூந்து வெட்டுறாங்க, இல்லை ரோட்டில் வெட்டுறாங்க, அல்லது நீதிமன்றத்தில் வெட்டுறாங்க, அல்லது வந்து வீட்டுக்கு பூண்டு வெட்டுறாங்க. எங்கேயுமே வந்து ஒரு அட்வொகேட் வந்து இன்செக்யூராக இருக்காங்க. இப்போ நீங்கள் வந்து இது உங்கள் மைண்டில் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கும். சார், நீங்கள் இந்த அளவுக்கு அட்வொகேட் சப்போர்ட் பண்ணி பேசுகிறீங்களே, அவங்க தப்பு பண்ணாமே வெட்ட போகிறாங்கன்னு. ரைட்டு தான், தப்பு பண்ணாமல் யாரும் சும்மா வந்து வெட்ட மாட்டாங்க. அது சும்மா வெட்டுறதுக்குன்னு அவங்கள பைத்தியமா பண்ணுறாங்க. அதுக்குன்னு சட்டங்கள் இருக்குல்ல. எதுக்கு அப்போ சட்டம் இருக்குது? எதுக்கு வந்து இப்போது கிரிமினல் ஜஸ்டிஸ் சிஸ்டம் சொல்லுவாங்க, CJS அப்படின்னா லெகிஸ்லேட்டிவ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஜுடிஷியரி கரெக்ஷன். முதல்ல ஒரு எம்எல்ஏக்கள் இருக்காங்க, லெகிஸ்லேட்டிவ்ல ஸ்டேட் லெவலில் எம்எல்ஏஸ் இருக்காங்க, சென்ட்ரல் லெவலில் எம்பிக்கள் இருக்காங்க, லோக்சபா, ராஜ்யசபா, விதான்சபா, அந்த மாதிரி இருக்குது. அப்போது வந்து அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சட்டங்கள் கொண்டு வராங்க. சட்டங்கள் கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா லெகிஸ்லேட்டிவ், அடுத்தது வந்து லா என்ஃபோர்ஸ்மெண்ட். சட்டத்தை வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் பண்ணுறவங்க போலீஸ் அதிகாரிகள், CBIகள், NIAகள், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸு, இன்கம் டேக்ஸு, ED, அது மாதிரி பல என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் இருக்காங்க. லெகிஸ்லேட்டிவ், லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டு, ஜுடிஷியரிங்கிறது ஜட்ஜஸ்ஸு. இப்போ ஜட்ஜஸ் இருக்காங்க நீதிமன்றத்தில், அவங்க மூலியமாக ஃபஸ்ட்டு சட்டம் கொண்டு வரப்படுது லெகிஸ்லேட்டிவ், அப்புறம் லா என்ஃபோர்ஸ்மெண்ட், அடுத்தது போலீஸ் எஃப்ஐஆர் போடுறாங்க, அடுத்தது ஜுடிஷியரிக்கு போகுது ஜட்ஜிக்கிட்ட, அதுக்கப்புறம் எங்கே தள்ளப்படுறாங்கன்னா ஜெயிலுக்கு போகிறாங்க. இதுதான் ப்ரொசீஜர். அப்போ சட்டங்கள் வந்து இருக்கும்போது நம்ம எதுக்கு வந்து அந்த மாதிரி விஷயத்துக்கு போய் நம்மளா சட்டங்களை நம்ம கையில் எடுத்துகிட்டு. ரீசெண்டாக நடந்தது என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு இல்லீகல் அஃபேர், அவங்களுடைய அந்த குமஸ்தாவுடைய ஒய்ஃபோட இந்த அட்வொகேட் கண்ணன் அவர்களுக்கு வந்து ஏதோ ஒன்று தவறான தொடர்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மை என்பதை காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ தான் நமக்கு தெரிய வந்திருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன், அவர் தப்பு பண்ணுறதா பண்ணியிருந்தாவே இருக்கட்டுமே, ஏன் பார் கவுன்சிலில் கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுக்கலன்னு சொல்கிறாங்க. சரி, குமஸ்தா அவங்களுக்கு தெரியாதா? அவங்க குமஸ்தா எங்கூர் இப்போ ஜட்ஜி சேம்பரில் போய் பேசலாம். ஜட்ஜி சேம்பரில் போய் பேசி இந்த மாதிரி இப்போ இந்த மாதிரி விஷயம் இருக்குமா, சாரி மன்னிக்கவும், இந்த மாதிரி விஷயம் இருக்குது சாரா மேடம்மா, ஏதோ ஜட்ஜு
மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொன்னாலே அவங்க சேம்பரில் போய் இது மாதிரி விஷயம் இருக்குது கூப்பிட்டு பேசுங்கன்னு சொல்லி, இல்லை செட் ஆகலைன்னா ஜட்ஜோடைய மேஜிஸ்ட்ரேட்டோடைய ரெஃபரன்ஸில் டைரெக்டாக ஸ்டேஷனில் பேசலாம், கமிஷனர் கிட்ட பேசலாம், இல்லை டைரெக்டாக ப்ரைவேட் கம்ப்ளைண்ட் நீங்கள் அங்கே ஃபைல் பண்ணலாம். ஸோ பல ப்ராசஸ் இருக்குது. அது என்ன சில்லியான ரீசன், ஒரு ஜுடிஷியல் லைனில் ஒரு குமஸ்தாவாக இருக்காங்க, சாரி மன்னிக்கவும், ஒரு ஜுடிஷியலில் வந்து அவங்க ஒரு ஸ்டாஃபாக இருக்கிறாங்க குமஸ்தாவா, அந்த இடத்துல இருந்துக்கிட்டு இந்த மாதிரி போய் நான் நீதிமன்ற வாசல் வெட்டினா தான் என்னுடைய மனசுக்கு நிம்மதி, அதுக்கு தான் எனக்கு நீதி அப்படின்னா அது தவறான செயல். அப்போ அவங்க குடும்பம் என்ன பண்ணணும்? அவங்களுக்குன்னு மனைவி இருப்பாங்க, அவங்களுக்குன்னு பசங்க இருப்பாங்க, பேர பிள்ளைங்கள் இருப்பாங்க, அவங்களுக்குன்னு அம்மா அப்பா இல்லையா அந்த அட்வொகேட்டுக்கு? அவங்கள சாய்ந்து எவ்வளோ டிபெண்டன்ஸ் இருக்காங்க. ஸோ அதை யோசிக்காமல் நம்பி வெட்டுறேன். இப்போ வந்து இந்த அட்வொகேட் அவங்கள வெட்டிருந்தா என்ன இருக்கும்? அவங்க குடும்பம் நடுத்தரில் வந்திருக்கும்ல. ஸோ எல்லாருமே சட்டத்தை வந்து கையெழுத்துக்காக வந்து சட்டம் வந்து போட வரல. அப்போ அப்படி எதுங்க சட்டம் இருக்குது அப்படின்னு பார்த்தா எவ்வளோ ஒரு அமைச்சர்ஸ் இருக்காங்க. செந்தில் பாலாஜி அமைச்சர் இருக்காரு, பொன்முடி அமைச்சர் இருக்காரு, அந்த மாதிரி பல அமைச்சர்கள். டெல்லியில் இருக்கிற முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தப்பு பண்ணியிருக்காங்க சொல்லி இடி கைது பண்ணியிருக்காங்க. இல்லை சட்டம்லாம் வேணாம், நான் டைரெக்டாகவே உங்களை வெட்டிடுறேன், தூக்கில் தொங்க விட்டுறேன் அப்படின்னா நீங்கள் டன்னல் கூப்பிட்டு போகலாமே. எதுக்கு சட்டம் இருக்கு? எதுக்கு சட்டம் இருக்குது? சட்டம் எதுக்கு இருக்குது? நீங்களே வந்து சட்டத்தை வந்து கையில் எடுத்துட்டு நீங்களே வெட்டிட்டு நீங்களே அவங்கள போய் வந்து அடிச்சுக்கிட்டு நீங்களே அவங்கள கொலை செய்துக்கு பார்த்தா சட்டமா? நீங்கள் தண்டனை கொடுக்கறதுக்கு எதுக்கு காவல்துறை, எதுக்கு கமிஷனர், எதுக்கு வழக்கறிஞர்? தப்பு நடக்குதாங்க இல்லைன்னு சொல்லல, தப்பு நடக்குது. அட்வொகேட் தப்பு பண்ணாமல் சும்மா வந்து நீங்கள் வெட்டல, ஏதோ ஒரு ரிவெஞ்ச் இருக்குது. ஊசி இடம் குத்தாதான் உள்ள நுழையும். நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல, ஆனால் சொல்கிற ஒன்னேவன் தான், வழக்கறிஞருக்கு பாதுகாப்பு சட்டம் கொண்டு வரணும். ஏன் நார்த்தன் ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் இருக்குது, யூபி, பீகார் இருக்குது, பல மாநிலத்தில் வந்து வழக்கறிஞர் பாதுகாப்பு சட்டம் இருக்குது. ராஜஸ்தானில் ஒரு ஃபோன் வழியாக இல்லை அவங்கள வந்து குரியர் வழியாகவோ இல்லை நேரடியாகவோ ஒருத்தரை மிரட்டல் விட்டாங்கன்னா 7 வருஷத்துக்கு சிறை தண்டனை அவங்க மேலே இருக்குது. 7 years இம்ப்ரிசன்மெண்ட் அவங்களுக்கு இருக்குது தெரியுமா? த்ரெட்டனிங் பண்ண மட்டும். அதுக்கப்புறம் ஏதோ அட்வான்ஸ்டாக மேஜர் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்க, கிரிமினல் ஆக்டிவிட்டி பண்ணுறாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. தமிழ்நாட்டில் இன்னும் ஏதாவது அமல் செய்யலை. சேர்மன்ஸ் இருக்காங்க, பார் கவுன்சில் ஆஃப் இந்தியா சேர்மன்ஸ் மனன்குமார் மிஸ்ரா ஐயா இருக்காரு, இங்கே ஐயா அமல்ராஜ் ஐயா இருக்காரு. நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. முதலமைச்சரை சந்தித்த வழக்கு பெட்டிஷன் கொடுக்குறாங்க, ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாங்க, ஒரு பாதுகாப்பு கொண்டு வாங்க. ஏன் தொடர்ந்து போராட்டமே பண்ணுறது தான் எங்களுக்கு வேலையா? தொடர்ந்து போராட்டமே தான் பண்ணிட்டு இருக்கணுமா? எல்லாமே போராட்டம் பண்ணி தான் நாங்கள் பெற்றுக்கணும்னா அப்புறம் எதுக்கு அந்த அட்மினிஸ்ட்ரேஷன் சரி கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கிற அட்மினிஸ்ட்ரேஷன், மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏக்கள் சரி கிடையாது. அதான் நான் சொல்ல வரேன். ஸோ நான் சொல்கிறது என்னுடைய ஒரே வேண்டுகோள் அப்படின்னா முதல்வர், துணை முதல்வர்களுக்கு அவர் இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற, ஏன்னா ஆர்டிகல் 141 ஆஃப் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சொல்லுது, சுப்ரீம் கோர்ட் ஆர்டர்ஸ் பைண்டிங் ஆன் ஆல் த ஹை கோர்ட்ஸ். இந்தியாவில் மொத்தம் 24 நீதிமன்றங்கள், 24 ஹை கோர்ட் இருக்குது. அந்த 141 ஆர்டர் சுப்ரீம் கோர்ட் பாஸ் பண்ணால் எல்லா நீதிமன்றத்திலையும் அந்த ஆர்டர் பொருந்தும். அதுக்காக முதலமைச்சர் ஐயா அவர்களும் துணை முதலமைச்சர் ஐயா அவர்களும் அது இல்லாமல் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் இருக்கிற மோடி ஐயா அவர்களுக்கும் என்னுடைய வேண்டுகோள். நான் வந்து ஒரு அட்வொகேட்டு, மெட்ராஸ் ஹைகோர்ட் அட்வொகேட்டு, 8 வருஷமாக ஹைகோர்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். லா காலேஜ் ஜாயின் பண்ணது ப்ராக்டிஸில் இருக்கிறேன். நான் ஒரு சமூக போராளி. எந்த சோஷியல் இஷ்யூஸ் வந்தாலும் அதுக்காக நான் டிபேட்டில் பேசி நான் வந்து என்ன தப்போ அதை வந்து கண்டித்து அவங்களுக்காக நான் ஜஸ்டிஸ்க்காக நிற்கிறது. ஃபைட் ஃபார் சிட்டிசன்ஸு, ஃபைட் ஃபார் ரைட்ஸ், அதுக்காக நான் வந்து நிற்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா அட்வொகேட் ப்ரொடெக்ஷன் கவுன்சில் ஆஃப் இந்தியாவோட ஸ்டேட் பிரசிடென்ட். நான் அது வழியாக நிறைய வழக்கறிஞர் பிரச்சனைக்கு நான் வந்து குரல் கொடுக்குறேன், வாய்ஸ் கொடுக்குறேன், இன்ஜஸ்டிஸ் பீப்புள்ஸ்க்கு வாய்ஸ் கொடுக்குறேன். ஸோ கண்டிப்பாக ஒரு சட்டங்களை நீங்கள் ஏற்றணும், இதுக்கு ஒரு தீர்வு வரணும். இல்லைன்னா கண்டிப்பாக தொடர்ந்து வழக்கறிஞர்கள் வந்து அட்வொகேட் வந்து தொடர்ந்து போராட்டம் வந்து நடத்துவாங்க. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அப்புறம் நீங்கள் வந்து உங்களுடைய அட்மினிஸ்ட்ரேஷனை விட்டு அட்வொகேட் பிரச்சனைக்கே போலீஸு, ஜேசி, அசிஸ்டன்ட் கமிஷன் தொடர்ந்து இந்த பிரச்சனைக்காகவே நீங்கள் வந்து தலையிட்டு இதில் இன்டெலிஜென்ட் தொடர்ந்து இதுக்கே நீங்கள் டைம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்காக மாநில அரசாங்கம், மத்திய அரசாங்கம் அதில் தலையிட்டு, ஏன்னா மாநில அரசாங்கம் இது பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்த விஷயத்தை தலையிட்டு நீங்கள் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தீங்கன்னா இந்தியா முழுவதும் அது வந்து பரவும். இந்தியாவில் இருக்கிற 29 மாநிலத்திலையும் வந்து இது 28 மாநிலத்தில் இது வந்து பொருந்தும். எந்த பிரச்சனை இல்லாமல் நாங்கள் மாநில அரசை தொடர்ந்து கேட்டு நாங்கள் வந்து சோர்ந்து போயிட்டோம். எதுவுமே பண்ணுற மாதிரி தெரியல. ஸோ மத்திய அரசாங்கம் நிச்சயமாக வந்து ஒரு முடிவு எடுப்பாங்க என்று நான் விசுவாசிக்கிறோம். நன்றி, வணக்கம்.